இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, தூய ஆவியின் கொடையாகிய ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்துகின்றவரே, இயேசுவே, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டு நீர் எங்களுக்கு எப்போதும் நல்லதையே செய்து கொண்டிருக்கிறீர். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இயேசுவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. தூய ஆவியின் கொடையாகிய ஞானத்தை கொண்டு நான் வாழ வேண்டும் என்று புனித சின்னப்பர் தெளிவுபடுத்துகின்றார். நாமும் இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டு ஞானத்தோடு வாழ இறைவனிடத்திலே ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோர் விடுதலை செய்து அனுப்பப்படவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்த ஊரிலே வாசித்தார். இதை ஏற்றுக்கொள்ள அவருடைய ஊர் மக்கள் தயங்கினர். இயேசு இவ்வாறு கூறுகின்றார்: தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர இறைவாக்கினர்களுக்கு மதிப்பு உண்டு என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லதையே மக்களுக்கு செய்தவர். ஆனாலும் சில மக்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் நம்மை தூற்றினாலும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக துன்பத்தில் சாட்சிய வாழ்வு வாழ ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.